friends, welcome back to your channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த கிளாஸோட ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாக்கா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய ஃப்ரீ கிளாஸுக்கு ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். நான் வந்து 7 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்படின்னாக்கா 14 ஸ்டாண்ட்ஸ் வரும். ஓகே, நீடல் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த த்ரெட்டை வந்து நம்ம 14 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து இப்படி ஒரு விரலில் சுற்றி இப்படி எண்ணாட் போட்டுக்கணும். இன்றைக்கி கிளாஸில் என்ன ஸ்டிச்னால் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஓகே, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்க்கு நம்ம வந்து த்ரெட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நீடல் வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதை பிடிச்சிட்டு இந்த நீடலை வந்து ரொட்டேட் பண்ணுங்க. ஒரே பக்கமாக சுற்றினீங்களா உங்களுக்கு கொஞ்சம் டைட் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி ஆனவனையும் நம்ம வந்து மார்க் போட்டுக்குவோம். எப்போயுமே நம்ம ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்காக நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக மார்க் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாம் எப்போயுமே மார்க் போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம சென்டர்லேருந்து எடுத்துக்குவோம். நான் வந்து ஒன்று போட்டு காட்டிட்டு அப்புறமா அந்த ஃப்ளவரில் ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்படி பிடிச்சிக்குங்க. இந்த கையால் பிடிச்சிட்டு இது ஒரு சுற்றலாம். ஓகே, நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும். சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டுருந்தாங்க டபுள் சுற்றுனா என்ன ஆகும்ன்ட்டு. அதனால நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஃபுல்லாகவே, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபுல்லாகவே டபுள் சுற்றி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து டைட்டாக பிடிச்சிக்கிங்க. இங்கே பாருங்கள், பிடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நாட் விழுந்துடும். ஓகேங்களா? இப்போது இங்கே பஞ்ச் பண்ணுறீங்க. த்ரெட்டை வந்து நிதானமாக பொறுமையாக எடுக்கணும். ஒன்றும் சுற்றலாம், ஒன்று சுற்றி தான் ஃப்ரெஞ்ச் நாட் போடுவாங்க. ஓகேங்களா? நம்ம டபுளாக சுற்றி போடுறோம். நீங்கள் சிங்கிளாக கூட போட்டுக்கலாம், இப்படியும் போடலாம், ரெண்டாவும் சுற்றி போடலாம். ஓகே, சமைக்கி வச்சு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த நாட் போடுறோம் இல்லைங்களா, அதை ஃபிங்கரால் கெட்டியாக பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு கீழே நிதானமாக இழுத்து விட்டுருங்க. ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டு படிச்சிருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி பிடிச்சிட்டு விட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு நாட் விழுந்துடும். அகெயின் இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து திரும்ப போடுங்க. ஓகே, ஆப்போசிட்டில் போடணும். நீடலில் கீழேருந்து குத்தி மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சமைக்கி வச்சுட்டு ஒரு சுத்தம் போடலாம், 2 சுத்தம் போடலாம். ஓகேங்களா? நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கீழே இழுக்க சொல்ல நிதானமாக அந்த த்ரெட்டை நிதானமாக இழுக்கணும். சில்க் த்ரெட் வந்து சிக்காக வரத்துக்கு சான்ஸ் இருக்கும். நிதானமாக ட்ரை பண்ணுங்க. திரும்ப அகெயின் இந்த ஆப்போசிட்டில் எடுத்து ஒரு சமைக்கி வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம். இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாருங்கள், சமைக்கியில் குத்தி கீழே இழுக்க சொல்ல நிதானமாக பொறுமையாக இழுங்க. நிதானமாக, ஏன்னா சில்க் த்ரெட் வந்து ஒரு வாசம் சிக்காயிடுச்சுனாக்கா உங்களுக்கு எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? திரும்ப இங்கே சமைக்கி வச்சு ஒன்றுனா 2 சுற்று இல்லை ஒரு சுற்றில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே இந்த த்ரெட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே விட்டுடணும். ஓகேங்களா? நீங்கள் சரியாக விடலைனாக்கா அங்கே வந்து நாட்டு வந்து சரியாக விழாது உங்களுக்கு. இது நம்ம ஒரு ஃப்ளவருக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய நல்லா இருக்கும். ப்ளவுஸில் ஒர்க் பண்ண சொன்னால் நல்ல டிசைனாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா?
ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஆப்போசிட்டில் மட்டும்தான் வரணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு நீட்டாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம ஒன்றானோடனே பக்கத்தில் போட்டாக்கா நம்மளுக்கு அவ்வளவோ நீட்டாக வராது. ஓகேங்களா? அதனால் ஆப்போசிட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் நாட் படிச்சிருப்பீங்க. இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் கேளுங்க. என்னோடய ஃப்ரீ கிளாஸு ஜாயின் பண்ணணுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு உங்கள் பேர் உங்கள் ஊர் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சும்மா யாரும் வாட்ஸ்அப் பண்ணாதீங்க, காலும் பண்ணாதீங்க. நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க, நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வீட்டில் எல்லாம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். சென்டரில் ஒரு சமைக்கி வச்சு அதில் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டோம். அகெயின் இங்கே வந்துட்டு பாருங்கள், ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் நார்மலாக சமைக்கி இல்லாமல் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். டைட்டாக பிடிச்சிக்கணும், இல்லைனாக்கா உங்களுக்கு அது சரியாக விடாது. இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்றதை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு லீஃப் ஃபில்லிங்காக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஷார்ட்டாகவும் போடலாம், கொஞ்சம் லாங்காகவும் போடலாம். ரொம்ப லாங்காக போவாதீங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே போவாதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம 3 யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே வந்து இன்னொன்று காட்டுற பாருங்க, இந்த மாதிரி கேப்பாக ஒரு ஃபில்லிங் மாதிரி கூட நம்ம வந்து ஒரு லீஃப்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்களாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிவிடுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு இதை ஒர்க் பண்ணுங்கள். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, இந்த சென்டரில் ஒரு 5 ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுங்க. இந்த லீஃபுக்கெல்லாம் ஃப்ளாட் லோட் கொடுத்துருங்க சென்டரில் இருக்கிறதுக்கு. இந்த கொம்பு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, கொம்புக்கெல்லாம் வந்துட்டு டைப் 2 லோட் ஸ்டிச் கொடுத்துருங்க. சின்ன லீஃப் இருக்கிறதுக்கு ஃப்ளாட் லோட் ஸ்டிச் கொடுத்துருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கொம்புக்கெல்லாம் ஆஃப் லோட் கொடுத்துருங்க. இந்த கிளாஸில் எந்த டவுட்ஸ் இருந்தால் கிளாஸில் கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணனா மேலே தெரிகிற நம்பருக்கு பேர் ஊர் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஹோம்ஒர்க்கை கரெக்டாக பண்ணுங்கள். நிறைய ஹோம்ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவோ உங்களுக்கு வந்து ஸ்பீட் பிக்கப் ஆகும். ஓகேங்களா? ஸ்பீட் பிக்கப் ஆகணுன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.